Ashwins இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். Dazller all day lip color, stunning shades at 200 rupees. Dazller boundless expressions. எங்களை மாதிரி ஆட்களுக்கே ஏன் நீங்க இதை பண்ணலன்னு क्वेश्चन பண்ற மாதிரியான ஒரு வர்க்கா தான் இருக்கு. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிசினஸ் டாக்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற கனவு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பல மேக்கப் ஆர்டிஸ்ட் உருவாயிட்டே இருக்காங்க தினமும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு பார்லர் செட்டப் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் எனக்கு தேவை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்கக்கூடிய ரத்னா மேக்கப் லான்ச் அண்ட் யூனிசெக்ஸ் சலூன். ஸோ ஒரு சலூனுக்கு என்னென்ன பேசிக்கான திங்ஸ் தேவை, அதுவும் ஒரு யூனிசெக்ஸ் சலூனுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத மேக்கப் ஆர்டிஸ்ட் ரத்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட ரிசப்ஷன். எங்கள் மீனிங்கை பார்த்திங்கன்னா நாங்கள் பில்லிங் செக்ஷன் ப்ளஸ் கிளைண்ட் எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு என்கொயரி ஃபுல்லாகவே அவங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் வேணும் அதை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் குட் வைப்ஸ் ஓன்லி இங்கே மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணுன்றதுக்காக தான் அந்த குட் வைப்ஸ்ன்றதை நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாமே உட்காந்து பேசுறதுக்காக ரிசப்ஷனான ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு சலூன்னா எங்கெங்கே எது இருக்கணும், என்னென்ன யூஸ் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரிசப்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் வாஷ் செக்ஷன் நம்ம வைக்கணும். ப்ளஸ் இன்கேஸ் நம்ம ப்ரைடல் நம்ம ப்ரைடல் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ரூம் நம்ம வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் பெடிகர் மேனிக்யூருக்கு கண்டிப்பாக ஒரு ரூம் நம்ம இருக்கணும். ப்ளஸ் அந்த ஹேர் கட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங் அதுக்கெலாம் ஒரு ரூம் வந்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன வேணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரூம்னு சொல்லலாம், ஒரு 2-in-1 ரூம்னு சொல்லலாம். இது நாங்கள் ஃபஸ்ட் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்டை நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேர்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல நாங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே இன்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 days செக்ஷன் அந்த மாதிரி கிளாஸஸ் இருந்தது. அந்த டைம் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆனோடனே டக்குனு எடுத்துகிட்டு சேர்ஸ்லாம் போட்டு 2-in ஆப்ஷன்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக இந்த கலர் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல லைட் கலர்ஸாக சூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஆரஞ்சு, எல்லோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணு பார்க்குறதுக்கே ஒரு இதுவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளசண்ட்டான கலர். இந்த லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக ப்ளஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக உங்களுக்கு இருக்கும். ஒரு 300-200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். இவ்வளோ குட்டி ரூம் உங்களுக்கு பெருசாக எப்படி தெரியுதுன்னா சுற்றி நாங்கள் மிரர் ஒர்க் கொடுத்துருக்கோம். இதுதான் ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க். உங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு குட்டி ரூமை பெருசாக காமிங்கன்னா சுற்றி நீங்கள் மிரர் வைக்கும் போது அது பெருசாக என்லாஜாக தெரியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மிரரில் குட்டி இந்த மாதிரி லைட்ஸ் கொடுக்கும்போது என்ஹான்ஸாக உங்களுக்கு அழகாக தெரியும். ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக சில ப்ராடக்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நாங்கள் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு என்னென்ன தேவை எல்லாமே நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ சலூனுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதில் எல்லா இடத்துலையும் நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது. இந்த மாதிரி மிரர்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டோரேஜ் வச்சுருப்போம். எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் கட், ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங், த்ரெட்டிங் அதை மேஜராக இந்த ரூமில் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெயில் ஆர்ட்ன்றது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. நெயில் ஆர்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பிரைடு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய நெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நெயில்ஸ், கிளிட்டர் நெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதனால் இங்கே கஸ்டமைஸ் பண்ணி எந்த மாதிரி நெயில்ஸ் வேணுன்றது நெயில் ஆர்ட்டும் நம்ம ஒரு குட்டி செக்ஷன் வச்சுக்கலாம். எல்லாம் பெருசாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குட்டி செக்ஷனும் நீங்கள் வச்சு நெயில் ஆர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரூம்.
ஃபேஷியல் ரூமில் என்னென்ன வேணுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு, இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி வாஷ் பேஷன் இருந்தால் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபேஷியல் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ட்ராலி, பக்கத்துலேயே ஒரு ட்ராலி இருந்ததுன்னா ப்ராடக்ட்ஸில் வச்சு நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரா மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே எல்லாருக்கும் போயிட்டுருக்கு. இந்த மிஷின்ஸும் வந்து நம்ம இந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெட்டு, ஒரு வாஷ் பேஷன், ஒரு ட்ராலி, ஒரு ஹைட்ரா மிஷின் இது இருந்தாவே இந்த ரூமுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் செக்ஷன். இங்கே என்னென்ன ரிக்வயர்மெண்ட் நம்மளுக்கு தேவைப்படுனா டவல்ஸு, பவுல்ஸு, ப்ளஸ் வந்து ஷாம்பூ. இதுக்கு பார்த்திங்கன்னா குட்டி ரேக் வச்சுட்டு நம்ம ஷாம்பூஸ்லாம் இதில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் டவல் செக்ஷன்ஸ். இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல் பவுல்ஸ், நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுற பவுல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி காம்பேக்டான ரூமில் என்னென்ன இந்த மாதிரி செட்டப்ஸ் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக. ஆனால் ஸ்பேஷியஸாக இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் இன்னொரு ரேக் வச்சுருந்தா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காம்பேக்டான ரூமில் இந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சலூனில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம பெடிக்கர் செக்ஷன் பார்த்துடலாம். பெடிக்கரில் என்னென்ன ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு வேணும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பெடிக்கர் செக்ஷனில் வந்து பெடிக்கர் மிஷின்ஸ், ப்ளஸ் வந்து நம்ம உட்கார சேர், ப்ளஸ் வந்து பெட். இங்கே எதுக்கு நம்ம இந்த பெட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வேக்சிங்க்கான நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ரூம் இருந்தால் தான் வேக்சின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷெல்ஃப்ஸ், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து வேக்ஸ் தேவையானது, ப்ளஸ் பெடிக்கருக்கு தேவையானது குட்டி குட்டி ஷெல்ஃப்ஸ் வந்து வைக்கிறதுக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின் போது நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி நெயில் செக்ஷன், இன்கேஸ் நம்மளுக்கு வந்து நெயில்ஸ் வந்து பெடிக்கரில் பண்ணும்போது நெயிலுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி ரேக்கு வச்சு நம்ம டிசைன் பண்ண இன்னும் உங்களுக்கு ஆடப் பண்ணோன்னா பெடிக்கர்ன்ற வேர்டு வந்து நீங்கள் வந்து லைட்டிங்கில் ஆட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் செக்ஷன், செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் செக்ஷன். இது ஒரு யூனிசெக்ஸ் சலான். வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேடிஸாகவும் செகண்ட் ஃப்ளோர் வந்து ஜென்ஸாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க நம்ம பார்க்கலாம் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு. இது பார்த்திங்கன்னா மென்ஸ் செக்ஷன். ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் ஸ்டாச்சு வச்சுருப்போம். ஒரு அமைதியாக என்ட்ரன்ஸில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக வச்சுருப்போம். ப்ளஸ் வந்து ஒரு மிரர். எதுக்கு இந்த மிரர் வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்காங்கன்னா ஒன்ஸ் ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு போகிறதுக்கு ஹேர் செட்டப் பண்ணுறதுக்காக அந்த ஒரு மிரர் செட்டப் வச்சுருப்போம். ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட் தேவைறதுக்காக நாங்கள் ஒரு எம்டி ரூம்னு சொல்லிட்டு ஒரு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு எம்டி ரூம் இருக்கும்போது கிளைண்ட்டுக்கு நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எல்லாமே பெடிக்கர் செக்ஷன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் செக்ஷன், ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, ஹேர் கட், ஸ்மூத்னிங், ஹேர் கட்டிங் எல்லாத்துக்குமே ஒரே ஹாலில் ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷெல்ஃப். இது வந்து நம்மளுக்கு வந்து ஐடியா வந்து கொடுத்தது வந்து என்னோட ஹஸ்பண்ட். அவர் கேட்டிங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து எப்படி பண்ணோம் இன்டீரியர்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க, இவங்க தான் எங்கள் ஹஸ்பண்ட் காந்தி. ஹலோ, மோகன் காந்தியா. ஆக்சுவலி இது மென் செக்ஷன். இது நாங்கள் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கோம். நாங்கள் ஷைலா மென்ஸ் பியூட்டி பார்லர்ன்றது நம்ம சவுகார்பேட்டில் என்எஸ்சி போஸ்ட் ரோடில் இருக்குது. அதை டேக் ஓவர் பார்த்துட்ருக்கேன் நான் தான். அண்டு அதுங்கேருந்து இது உருவானது தான் எங்கள் ரத்னா மேக்கப் லான்ச்சு. ஸோ என் ஒய்ஃப்காக மேக்கப்புக்கு அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கனால அவங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அதில் நாங்கள் இப்போ மென் செக்ஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, இந்த டிஸ்பிளேயை வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம ஒரே இடத்துல நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா அது. இதில் வந்து சின்ன சின்ன பாக்ஸ் செக்ஷன்ஸ் இருக்கனால என்ன பண்ணலாம், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ இருக்கிறது எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம இதில் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஒன்றும் அழகாக வந்து காமிக்கலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அத்தனையும் காமிக்கலாம். ஸோ கிளைண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகணும், ஒரே இடத்துல எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறாங்களா, ரைட், ஓகேன்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்காக இவ்வளோ பெரிய டிஸ்பிளேஸ் வந்து வச்சுருக்கோம். இதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும், ரொம்ப ஸ்பேஸ் கூட தேவையில்லை. சின்ன ஐடியா தான் அது. உங்களுக்கு பண்ணி பாருங்கள், நல்லா ஹாப்பியாகுங்க கண்டிப்பாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி இது தான் அவங்களுக்கு சார்ஜர் வைக்கிறதுக்காக வந்து நாங்கள் குட்டி தான் ஒரு செக்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அங்கே உட்காரும் போது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இது ஒரு குட்டி செக்ஷன். இது குட்டி ஐடியா எங்களுக்கு. ஹேர் கட் செக்ஷன். இது ஹேர் கட் செக்ஷன் அப்படியே லைனாக வைக்கணுன்றதுக்காக கீழே இருந்த கான்செப்ட் மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜென்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அப்படியே நேரவாக ஃபுல்லாக வச்சுருக்கோம். அண்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் செக்ஷன். ஹேர் வாஷ் செக்ஷனில் வந்து இதில் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, எல்லாருமே வெறும் பேக் வாஷ் மட்டும் வச்சுருக்காங்க, இல்லை ஃப்ரண்ட் வாஷ் வச்சுருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா பேக் வாஷ் பண்ணும்போது, ஹேர் கலர் பண்ணும்பொழுது பேக் வாஷ் வந்து யூஸ் ஆகும்.
அண்டு ஃப்ரண்ட் வாஷ் வந்து முஸ்டாச் பியர்டெல்லாம் வந்து கலர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃப்ரண்ட் வாஷ் தான். இல்லைனா வந்து அந்த கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ முக்கியமான விஷயம் இந்த ரெண்டும் பண்ணுங்கள். பேக் வாஷும் இருக்கணும் அண்ட் ஃப்ரண்ட் வாஷும் இருக்கணும். அப்போது கஸ்டமர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தண்ணி ஓடுற மாதிரி அப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணி விட்டோம். அண்ட் 2 பேக் வாஷ் வச்சுருக்கோம், ஒரு ஃப்ரண்ட் வாஷ் வச்சுருக்கோம் சென்டர். அண்ட் டவல் செக்ஷன்ஸ் பக்கத்துலேயே இருந்ததுன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஷாம்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் டவல் செக்ஷன் இங்கே வச்சுருக்கோம், பக்கத்தில் ஷாம்பு வாஷ் செக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெடிக்கர் செக்ஷன். ஸோ அந்த பெடிக்கர் செக்ஷன்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ரெண்டுமே அட் அ டைமில் பண்ணுற மாதிரி, இப்போ ஃபேஷியலும் பெடிக்கரும் டுகெதராக பண்ணணுன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ எல்லாருக்கும் டைம் வேறு இல்லை. இப்போ இருக்கிற டைமில் எல்லாம் 1 ஹவரில் முடிப்பீங்களா, 1.5 ஹவரில் முடிக்கிறீங்களா, அதே டைமில் நம்ம சர்வீஸும் பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஃபேஷியலும் பெடிக்கரும் ஒன்றா பண்ணும்போது ஒருத்தர் ஃபேஷியல் இங்கே உட்காரும்போது கொஞ்சம் இதுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளிப்போம், இது 2 ஃப்ரண்ட்டில் வரும். ஒருத்தர் ஃபேஷியல் பண்ணுவார், அட் அ டைம் பெடிக்கரும் பண்ணுவார். ஸோ ரெண்டுமே டுகெதராக 1.5 ஹவர்ஸில் அவருக்கு முடிஞ்சிடும். அண்ட் ஃபீல் ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ அவர் ஹாப்பியாக போவார். இன்னும் மெயின் திங் என்னன்னா, இன்னும் கம்ஃபர்ட்டாக கிளைண்ட்டுக்கு வேணும்னா இது வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பேக் மசாஜர். இது பார்த்தீங்கன்னா பேக்கும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு பெடிக்கரும் பண்ணலாம், ப்ளஸ் வந்து மேனிக்யூரும் பண்ணலாம். 3-in-1 செக்ஷனாக வந்து கம்ஃபர்ட்டாக வந்து கிளைண்ட்டுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதில் ஒன்னொரு செக்ஷன் சொல்லணும்னா அது கிளைண்ட் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் அவங்க ஷுட் நாட் ஃபீல் போர். ஸோ அதுக்காக என்ன பண்ணோன்னா இங்கே வந்து டிவி செக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ என்டையர் பீப்புளும் பார்க்கலாம், இங்கே பெடிக்கர் செக்ஷன் ஃபேஷியல் பண்ணுறவங்களும் பார்க்கலாம். ஸோ மொரோவர் அவங்க சர்வீஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அவங்களுக்கு போர் அடிச்சுதுன்னா இதை பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் வந்து ஸ்டெரிலைசேஷன் பாக்ஸு. இந்த பாக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும். ஸோ இந்த ப்ராடக்ட் இது எல்லாம் டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சானிடைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஆனஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக பண்ணுறது தான் வந்து முக்கியமான. சானிடைஸ் இல்லாமல் நம்ம ஸ்டெபிலைசர் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம. ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த பாக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வைங்க, வச்சா தான் கிளைண்ட்ஸ் வில் பி ஹாப்பி. கிளைண்ட்ஸோட நலனை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டாக எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அது பண்ணணும். கிளைண்ட்டோட கம்ஃபர்ட் தான் வந்து நம்மளுக்கு, ப்ளஸ் வந்து சர்வீஸும் அவங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கணும். அந்த ரெண்டுமே நம்மளுக்கு யூஸ் ஆகணும்னா சேர் வந்து பேக் மசாஜர் அந்த மாதிரி கொடுங்க. நார்மல் டப் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஜர்கோசி டப் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பர். ஏன்னா இதுக்குள்ள வந்து ஹீட் வரும், லைட் வரும், கிளைண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. அதனால் பெடிக்கர் வந்து அடிக்கடிக்கு பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஆசைப்படுவாங்க. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சலூனுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ன்றது இந்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன். இப்படி தான் லக்ஸரியாக பண்ணோன்ட்டு கிடையாது. உங்களுக்கு முக்கியமானது மட்டும் உங்கள் பிளேஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக, மெயினாக வந்து கிளைண்ட்டுக்கு வந்து எப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சர்வீஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் பெட்டராக வந்து பண்ணிக்கலாம். Ashwins இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். Dazller all day lip color. Stunning shades at 200 rupees. Dazller boundless expressions. ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜா ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த ஏஜ்ல என்னென்ன அந்த குழந்தை அச்சீவ் பண்ணியிருக்கணும் அதை கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு தே ஷுட் ஆல்சோ மானிட்டர் தட். கழுத்து நிற்கிற டைமில் அப்படி இப்படி சத்தம் பண்ணோம். எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேனா குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி கேக் கட் பண்ணி தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அதை நம்ம மைல் ஸ்டோனாக வச்சுக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அந்த குழந்தை ஒரு வார்த்தையாவது சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த குழந்தைக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கு. ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கு. செல்ஃப் இன்ஜூரியஸாக இருக்கா, அதனால அந்த குழந்தைக்கு காயம்லாம் ஜாஸ்தி ஆகுது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின்ல ஏதாவது இஇஜில அப்நார்மாலிட்டிஸ் இருக்கலாம். இந்த இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த ஆஸ்பெக்ட்ல இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை இருந்து அவங்களே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆட்டிசம் பத்தி புக் எழுதி அந்த மாதிரி ஆர்ட் கேலரி எல்லாம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்றவங்க எல்லாமும் இருந்திருக்காங்க.